Radio Mirchi 98.3 FM presents. நம்ம இந்த A2 மில்க் இந்த விஷயத்தை நம்ம டச் பண்ணாம இந்த டாபிக் நம்ம பேசவே முடியாது. சோ இதனுடைய பேக்ரவுண்ட்னு பாக்கும்போது aren't we destroying our native breed if we don't get the best out of them? இந்த பெஸ்ட் ஐடென்டிஃபை பண்றதுக்காக தான் ஜல்லிக்கட்டுன்னு பாக்குறோம். இந்த ஸ்போர்ட்ல வந்து the strongest bull survives and it's sent for breeding. The rest of them are sent for farming. Farming or slaughter? That is again another topic. Slaughter வந்து I'll open another chapter. But isn't it selecting the best breed on the jellycut and the... So based on how bull runs, escaping 4-5 human beings on an arena, bull is judged whether its sperm is good or bad, basically. Correct? Okay. That's what your statement is. Strongest breed அப்படின்றது identify breed, பண்றாங்க. basically, breed is not, you're not bothered. You're bothered about the semen so you can get a good female cow out of it. End of the day, let's speak facts. So அதை செலக்ட் பண்றாங்க. அதை செலக்ட் பண்ணி அது வந்து ஒரு கோயில் காளையா வந்து அதை மதிச்சு ஒரு சின்ன கருத்தம் இது மாடுனா வெறும் மில்க்ன்றது ஒரு பெரிய தப்பான கான்செப்ஷன். அதான் இப்ப A2 மில்க் வந்து இஸ் ஒன் ஆஃப் தி ப்ராடக்ட்ஸ். ஆமா. சோ இன்னும் நிறைய ஃப்ளோவிங் இருக்கு, உழ ஓட்டதுன்னு இருக்கு. இப்ப நான் வந்து விவசாய குடும்பம் தான். நாங்க ஒரு 4 வருஷம் தான் எங்களால டிராக்டர் வச்சு மெயின்டைன் பண்ண முடிஞ்சது. அண்ட் நாங்க வந்து ஒரு நடுல இருந்து அதிக அளவுல லேண்ட் இருக்கக்கூடிய ஆளுங்க, எங்களால மெயின்டைன் பண்ண முடியல. சிறு குறு விவசாயிங்க தான் வந்து 90% இந்தியன் ஃபார்மர்ஸ் ஆர் சிறு குறு விவசாயிகள், ஸ்மால் அண்ட் மார்ஜினல். டிராக்டர்ன்ற கான்செப்ட் அவங்களுக்கு எடுபடாது. அவங்களுக்கு வந்து உழ ஓட்டத்துக்கு மாடு இருக்கணும். அதுக்கு வந்து மேல் சொல்லிட்டீங்க பாத்தீங்களா, ஸ்லாட்டருக்கு போதான்னு இல்ல, உழ ஓட்டுறதுக்கு போகுது, ப்ளோவிங்க்கு போகுது, டிரான்ஸ்போர்ட்டுக்கு போகுது. இப்ப நம்ம தமிழ்நாடுன்ற ஒரு ஸ்பேஸ்ல இருந்து நம்ம பாக்குறோம் அப்படின்னா வந்து நீங்க எங்கெல்லாம் மாடுங்க இருக்கு, எந்த இடத்துல காளைங்க அதிகமா இருக்குன்னு பாக்கணும். இந்த மாதிரி ஸ்போர்ட் இப்ப வந்து தென் மாவட்டங்கள் மதுரை சுத்தி இருக்கிற ரீஜன்ல வந்து ஜல்லிக்கட்டு இருக்கிறதுனால காளைகளோட பர்சன்டேஜ் அதிகம், நேச்சுரல் பிரீடிங் அதிகம். நேச்சுரல் பிரீடிங் இஸ் தி பெஸ்ட் இன்சைட் டு கன்சர்வேஷன். அதே மாதிரி நீங்க கொங்கு மண்டலம் போனீங்கன்னா ரேக்லா இருக்கு. ரேக்லா எல்லாமே வந்து காயடிக்கப்பட்ட ஆண் எருதுகள், அது எல்லாமே வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க, காலை பார்ப்பாங்க. இந்த காலை வந்து ரேக்லாக்கு சரியா இருக்கணும், அது இல்லைன்னா ரேக்லா இல்லைன்னா கேரளாக்கு தான் போகும். சோ ஆக்சுவலா இதை நிறுத்துறதுனாலதான் கேரளாக்கு போகுதே ஒழிய, ரெண்டாவது வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டு, ஏன் விக்கிறீங்க நீங்கன்னு. யாருமே வந்து இப்ப சிட்டில ஒரு நாயை வளர்க்குறாங்கன்னா கொண்டு போயிட்டு ஸ்லாட்டர் கொடுக்க, அந்த மாதிரி வந்து இது ஒரு கற்பனை, ஒரு சந்தை எப்படி நடக்கும்னு புரிஞ்சுக்கணும். கொண்டு போவாங்க, ஏஜென்ட் இருப்பாங்க, யாரு வாங்குறாங்களோ அவங்களுக்கு தான் விற்க முடியும். சப்ளை டிமாண்ட் யூனிவர்சல் லா. வாங்குறவன் வந்து இப்ப ஜல்லிக்கட்டு இருந்தா ஜல்லிக்கட்டுக்காக வாங்க ஒருத்தன் வருவான், ஜல்லிக்கட்டு எல்லாம் வர மாட்டான், கேரளால இருந்து ஏஜென்ட் வந்து வாங்கிட்டு போறான். இவங்க சொல்ற விஷயம் எப்படின்னா, இப்ப இவங்கன்னு சொல்லும் போது நான் வந்து ஆண்டனியை தனிப்பட்டு சொல்ற மாதிரி நினைச்சுக்க வேணாம். இது நாங்க வந்து பொதுவாக விலங்கு நல ஆர்வலர்கள் அப்படின்னு ஒரு அந்த கட்டமைப்புல இருக்கிறவங்கள சொல்றோம். அவங்க சொல்றது நான் வந்து ஏன் விக்கிறீங்கன்னா, விவசாயி கொண்டு போயிட்டு கசாக்கடையில கொடுத்து இந்தாப்பா வச்சுக்கோ 10,000 கூட வெட்டு, நான் பாத்துட்டு போனோம். பாதி பேர் போய் கம்முன்னு சோகமா உட்காந்துட்டு இருப்பாங்க, ஒரு டீயை சாப்பிட்டுட்டு ஓரமா உட்காந்து இருப்பாங்க. ஏஜென்ட் தான் வந்து விக்கிறான். சோ இப்போ இந்த காளைகளுடைய அந்த DNA ஒன்னு இருக்கு. சோ சார் சொல்லி இருக்கிற மாதிரி நம்ம வந்து அதை ஆல்டர் பண்ணி ஓவரா டொமஸ்டிகேஷனா, அதாவது இந்த மாதிரி ஜல்லிக்கட்டு மாதிரி ஸ்போர்ட்ல எல்லாம் இன்வால்வ் பண்ணாம இருந்தா won't it alter its DNA? ஒரு அதனாலதான் இந்த பிக்கினுடைய வேலைகள் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கிளியரா அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க how it might affect the DNA over a long period of time. Okay, and that can alter again the milks. Hasn't enough research already been done? ஏன்னா அவங்க எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க தெரிஞ்சு பாத்தீங்கன்னா, அவங்க ஸ்டார்ட் பண்ணி வரைக்கும் there's a lot of research been done. I'm sure enough and more studies have done. And it's all been frozen, preserved, I'm sure. Okay, now it's been alleged that a lot of animal people are into, you know, இப்படி சொல்றது frozen preserved வந்து it's a third form of conservation. First inside to, second வந்து exside to, third cryogenic. Okay, அதாவது இன்சைட் டூனா வந்து அந்த நிலப்பரப்புல பல வருஷமா இருக்கிறது வந்து அங்கேயே எவால்வ் ஆகும். அதாவது ஒண்ணுமே கிடையாது. இப்ப அக்டோபர் நவம்பர் மாதம் நார்த் ஈஸ்ட் மான்சூன் சென்னையில வந்து போன 10 வருஷமா சுனாமி வந்தது அப்புறம் ஃபெயிலியர். நான் வந்து திருவள்ளூர் மாவட்டம் சார்ந்தவன், எனக்கு தெரியும் எவ்வளவு மழை வருது. இன்ஃபேக்ட் போன வரதா புயலப்ப நான் பார்த்த முதல் விஷயம் என்னன்னா, எவ்வளவு டிஎம்சி புழல் ஏரியில பூண்டியில் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றதுதான். ஏன்னா அடுத்த வருஷம் தட்டுப்பாடு வரும். எங்களுக்கு தெரியும் இது எப்படி வளர்க்கணும். இன்சைட் டூ பண்றவங்களுக்கு தான் தெரியும். செகண்ட் எக்ஸைட் டூ, இந்த நிலத்தை பண்ண முடியல வேற இடத்துல கொண்டு போய் வச்சு பண்றது. தேர்ட் கிரையோ எப்ப பண்ணுவாங்கன்னா வந்து மொத்தமா அழிஞ்சிருச்சு, ஒரு டெத், சாரி அழிஞ்சிருச்சுன்னா சீட் பேங்க் இருக்கு நார்வேல ஒரு வச்சிருக்காங்க. கிரையோ இஸ் நாட் தி பெஸ்ட். பெஸ்ட் இஸ் இன்சைட் டூ. இப்ப கிரையோ பெஸ்ட் அப்படின்னா வந்து let us just freeze all male semen and have a wonderful world for women. Okay.